சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. KN நேருவை சுற்றி வளைத்த போலீஸ், கைவிரித்த ஸ்டாலின். சற்று முன் பரபரப்பு. அதாவது, நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் அமைச்சராக இருக்கும் KN நேருவின் மீது அமலாக்கத்துறை அவரது தம்பியின் இல்லத்தில் சோதனை நடத்திய போது அதில் முறைகேடு நடந்ததாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியது. அதாவது, குடிநீர் வழங்கல் மற்றும் நகராட்சி துறைக்கு வேலை பணி நியமனம் காரணமாக கிட்டத்தட்ட 888 கோடி ஊழல் நடந்ததாக 256 பக்கங்கள் கொண்ட ஆவணங்களை தமிழக காவல்துறையிடம் சமர்ப்பித்தது அமலாக்கத்துறை. பிறகு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தியது. ஆனால் இன்று வரை அவர் மீது ஒரு FIR கூட பதியவில்லை. இதனால் அமித்ஷா மிகவும் கடும் கோபத்தில் இருப்பதாகவும், DMK அரசை தமிழ்நாட்டை விட்டு துரத்துவதுதான் முதல் குறி என அமித்ஷா குறிவைத்ததாகவும் தற்போது தகவல்கள் கிடைச்சிருக்கு. மேலும் KN நேருவை தற்போது சுற்றி வளைக்க திட்டம் போட்டதாகவும், அதாவது அமித்ஷாவின் டேபிள் மேல் இருக்கும் 10 அமைச்சர்கள், அதாவது DMK அமைச்சர்களின் ஃபைல்ஸில் முதல் இடத்தில் இருப்பது KN நேரு தான். கிட்டத்தட்ட 1200 கோடி ஊழல் செய்துள்ளார் எனவும், அவர் தனது தொகுதியை விடுத்து மற்ற தொகுதிக்கு பிரச்சாரம் செய்தால் கண்டிப்பாக கைது செய்யப்படுவார் என்கின்ற தகவல் வெளியாகியிருந்தது. அதைத் தொடர்ந்து அவர் மீது 3வது முறையாக தற்போது மீண்டும் ஏன் FIR பதியவில்லை? திமுக தான் KN நேருவை காப்பாற்றுகிறதா? எதற்காக காப்பாற்றுகிறது? இதில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கும் பங்கு உள்ளதா? எவ்வளவு கோடி இதுவரை ஊழல் நடந்துள்ளது என்கின்ற பல கேள்விகளை அடுக்கடுக்காக அமலாக்கத்துறை வைத்துள்ளது. அது மட்டுமில்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் வெற்றியடைய வேண்டும் என திமுக தலைமை முடிவு செய்துள்ளது. அதனால் இது மாதிரி சேர்த்த லஞ்ச பணத்தை வைத்துதான் அவர்கள் இம்முறை தேர்தலில் வெற்றி காண முடியும். அதை எப்படியாவது தடுத்தாக வேண்டும். அதனால் கூடிய விரைவில் KN நேரு அவர்கள் கைது செய்யப்பட அதிக வாய்ப்பிருப்பதாகவும், இதை அறிந்த ஸ்டாலின் எதுவும் செய்யாமல் அமைதியாக இருப்பது KN நேருவுக்கே அதிர்ச்சி தந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. கூடிய விரைவிலே திமுக ஆட்சி கவிழும் என எடப்பாடி அவர்கள் கூறிக்கொண்டு வருகிறார். காரணம், அனைத்திலும் ஊழல், எதிலும் லஞ்சம். அது மட்டுமில்லாமல் சொன்ன வாக்குறுதிகளை காப்பாற்றாமல் விட்டது போன்ற விஷயங்களில்தான் திமுக தோற்கப் போடுகிறது. ஒருவேளை KN நேரு அவர்கள் கைது செய்யப்பட்டால் ஸ்டாலின் எம்மாதிரியான நடவடிக்கை எடுப்பார் என்பதை நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள்.